பார்க்க போறாரு தட்டாத. அங்க பாருங்க, எவ்வளவு பிரமாதமா ஆடுறாருன்னு. குதிரைக்கார போய் ஆடுற ஆட்டம் ஒரு ஆட்டம். குதிரை எடுக்கிற மாதிரி அங்கச்சியும் சேகரனும் ஒரே காலேஜில் படிக்கிறாங்களே, விட்டு கொடுத்துக்குவாங்களா? இந்த வருஷம் சாம்பியன். ஜெயிப்பார். ஜமீன்தார் பணத்திலேயே படிச்சுட்டு அவர் ஏன் ஜெயிக்கிறது? இவன் யோகியனா இருந்தா தோத்து போகணும், அதுதான் நியாயம். முதலாளி ஆட்டமே ஆட்டம், வந்து பிஞ்சு போச்சு. உண்மையிலேயே இந்த கோப்பை மிஸ்டர் சேகருக்கு தான் உரியது. அவர் இன்று ஆடிய ஆட்டத்தை போல் நான் இதுவரை ஆடியதே இல்லை. மிஸ்டர் சேகர், ஓ பிரேமா, உனக்கு சேகர தெரியுமா? ஏன் தெரியாது? ரெண்டு பேரும் ஒரே காலேஜில் தானே படிக்கிறாங்க. தம்பி பங்களாக்கு போலாம். குதிரைக்கார பையன் கிட்ட பேசிக்கிட்டு நீங்கள் எல்லோரும் போங்க, நான் வருகிறேன். குதிரைக்கார மகன் சேகர் இருக்கானே, அவனை தீர்த்து கட்டிடணும். இதுல என் பேர் வெளியே வரக்கூடாது. சண்டை போட்டுக்காம பங்கு போட்டுக்கணும். சரிங்க. இந்த சேகர் பாய தொலைஞ்சிட்டான்னா பிரேமா அவனை மறந்துடுவான். அப்புறம் பிரேமாவுக்கும் தியாகுவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். தியாகுனுடைய எஸ்டேட் பூரா என் கைக்கு வந்துடும். சேகர், என்ன பிரேமா? உங்களை பார்க்கலான்னு தான் வந்துட்டு இருந்தேன். என்னவா? ஏன், என்ன விஷயம்? சேகர், காலேஜில் படிக்கும் போதாவது உங்களை தினம் பார்க்க முடியுது. இப்ப பட்டம் வாங்கினதுக்கு அப்புறம் உங்களை பார்க்க கூட முடியல. சேகர், என் மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு நான் ரொம்ப நாளா துடிச்சுக்கிட்டு இருக்கேன். இது தியாகு கிட்ட கொஞ்சம் அவசரமா பேச வேண்டியிருக்கு. அதிக ரத்தம் சேதமாயிருக்கு. உடனடியே ரத்தம் செலுத்தியாகும். அது இப்ப எப்படி முடியும் டாக்டர்? மெட்ராஸ் பிளட் பேங்க் தான் ரத்தம் வரவழைக்கணும். அதுவரையிலும் தாங்காது. இப்பவே ரத்தம் செலுத்தியாகும். என்ன செய்யலாம்? டாக்டர், டேக் மை பிளட். என்னுடைய ரத்தத்தை எடுத்துங்க. மிஸ்டர் தியாகராஜன், உங்க ரத்தத்தையா? எஸ் டாக்டர். ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுடைய ரத்தம். பிறந்ததுல இருந்து நல்ல சாப்பாட்டையே சாப்பிட்டு உண்டான நல்ல ரத்தம் டாக்டர். பட் என்ன டாக்டர் யோசிக்கிறீங்க? பணக்கார ரத்தம் இழக்கி ஒத்துக்காதா? அது இல்ல, நிறைய ரத்தம் தேவைப்படுது. அதனால உங்களுக்கு சோர்வு ஏற்படும் தான். என்னை பத்தி கவலையே இல்லை. தடுப்பிருக்கிறது என்னுடைய உயிர் நண்பன் டாக்டர். அவன் எப்படியாவது பழைக்க.
இந்த உத்தம தாயின் கண்ணீரை நான் துடைக்கணும். எவ்வளவு ரத்தம் என்னால் எடுத்துக்கங்க. மிஸ்டர் தியாகராஜன், நீங்க சொல்றது சரி. ஆனா உங்களுடைய ரத்தம் சேகருடைய ரத்த இனத்தோட சேருவாங்கிறத பார்த்துட்டு தான் நான் சொல்ல முடியும். மிஸ்டர் தியாகராஜன், உங்க ரத்தத்தை சேகர் கொடுக்கலாம். உடனே அரேஞ்ச் பண்ணுங்க. ஆரம்பத்துல இருந்து இவரை படிக்க வச்சு வாழ்வழித்தது நீங்கதான். இப்போ உங்க ரத்தத்திலே கொடுத்து அவன் உயிரை காப்பாத்திட்டீங்க. என்ன சேகர், எனக்கு என்ன கைமாறு செய்ய போற? கைமாறு பைத்தியக்கார. இன்பத் தரும் முழு நிலா, வெப்பத்தால் நம்மை வாழ வைக்கும் சூரியன், காலம் தவறாமல் பொழியும் மழை, இவைகளெல்லாம் கைமாற எதிர்பார்த்தா இயங்குகிறது. இயற்கையின் ஒரு அங்கமான மனிதன் மட்டும்தான் கைமாற எதிர்பார்த்து காரியம் செய்கிறான். ஆண்டவன் சிலருக்கு மட்டும் ஏன் செல்வம் கொடுத்திருக்கிறான் தெரியுமா? அதை அவன் மற்றவர்களுக்கு கொடுக்கிறானா என்பதை பார்ப்பதற்காகத்தான். சேகர், வாழ்க்கையில் பிறரிடம் வாங்குவோன் மட்டும் இன்பம் அடைகிறான் என்று நினைக்காதே. கொடுப்பவன் தான் அவனை விட இன்பம் அடைகிறான். அந்த இன்பம் தான் அவன் பெரும் கைமாறு. இதை நான் எப்போது மறக்கவே மாட்டேன். எதிர்காலத்தில் நானும் கைமாறு கருவாத டாக்டராகவே இருப்பேன். வெரி குட் டாக்டர். வாங்க. அப்பா, எவ்வளவு பணம் இருக்குது! எங்க அப்பன் ஊர்ல இருக்கிற ஏழைங்க வயிற்றுல அடிச்சு உங்களை எல்லாம் இங்க கொண்டு வந்து அடைச்சி வச்சிருக்காருல. இன்னில இருந்து உங்களுக்கு எல்லாம் விடுதலை. வாங்க, வெளியில சொல்றேன். நீங்க குளிக்க போனீங்களப்பா, அதுக்குள்ள எப்படி வந்துட்டீங்க? குளிக்கதான்டா போவேன். இரும்பு பொட்டிக்கு இருதயத்துக்கு ரேடியோ கனெக்ஷன் இருக்குடா. நீங்க பொட்டிய தொட்டு அங்க பாத்ரூம்ல இருதயத்துல வந்து டக்குன்னு அடிச்சுதடா. அப்பா கை விடுங்கப்பா, நான் உண்மையை சொல்லிடுறேன். உண்மையை சொல்லிடுறேன் அப்பா. இப்ப நான் எனக்காக திருடல. ஊர்ல எங்க பார்த்தாலும் இந்த ஆட்கொண்டான் ஒழிகன்னு கத்துறாங்கப்பா. பெரிய அவமானமா இருக்கு. உங்க பாவத்தை குறைக்கத்தான் இந்த பணத்தை எல்லாம் எடுத்து ஏழைகளுக்கே கொடுத்துருவோன்னு பார்த்தேன். பரதேசி பயம் அவனே. பாவம் குறைய கூடாதுடா. பாவம் குறைஞ்சா பணமும் குறைஞ்சிடும். அப்புறம் பட்ட சோத்துக்கு கோவில் வாசல்ல போய் நிக்கணும் கை நீட்டிக்கிட்டு, தெரியுமா? அப்பா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த பணம் புறாவும் எடுத்து கோவில்ல சுண்டல் குடுக்கற மாதிரி ஏழைகளுக்கே இந்த பணத்தை பூரா கொடுத்துட போறேன் பாருங்க. அவன் முன்னேறத்துக்கு வழி சொல்லுவான். அவன் பரதேசியா போறதுக்கு இல்ல பிளான் போடுறான். தம்பி தியாகு, வாங்க உட்காருங்க. என்ன சௌக்கியமா? என்ன சமாச்சாரம்? ஒண்ணு இல்ல, இந்த நம்ம எஸ்டேட் இருக்க முள்ளிப்பள்ளம் எஸ்டேட், அந்த கணக்கு பிள்ளை பெரிய ஃப்ராடா இருக்கிறான். மரங்கள் எல்லாம் வெட்டி லாரியா விறகுக்கு வைக்கிறான். அவனை உடனே நீங்க டிஸ்மிஸ் பண்ணணும். என்னது மரம் திருட்டு போன என்னமோ உண்மைதான் சார். ஆனா அதை முத்தியா பிள்ளை செய்திருக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன்.
அப்படி சம்பாதிச்சிருந்தா அவர் தன் பெண்களுக்கு கல்யாணம் கூட பண்ண முடியாது, கஷ்டப்படுவாரா சார்? அவன் வேலை போடுறாயா? அவன் பொண்ணுக்கு பெரிய இடத்துல மாப்பிள்ளை வேணும்னு சுத்துன்னு சுத்துறான். நான் கூட அந்த எஸ்டேட் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்ஸ்பெக்ஷனுக்கு இந்த தடவை நானே போறேன். இந்தாங்க, நீங்க கேட்டபடியே 25,000 ரூபாய் கொண்டு வந்திருக்கேன். முத்தியா பிள்ளைவா, நாணயத்துல ஒரு இன்ச்சு கூட தவற மாட்டீங்க. போயிட்டு வர்றீங்களா? போயிட்டு வர்றதா? என்னங்க இது? என் மகளை எப்ப இங்க கூட்டிட்டு வர்றது? மகளா எங்க குட்டியா கதைய மாத்துறியா? ஐயா, 25,000 ரூபாய் பணத்தையும் வாங்கிட்டு என்ன ஏமாத்துறீங்களா ஐயா? நான் ஏமாத்தினா நீ ஏமாத்தின, உன் பொண்ணு ஏமாத்தினா, அதுக்கு இது பயன். ஐயா ஐயா, இது அக்கிரமம் ஐயா. இது எது அக்கிரமா? எது அக்கிரமா? இது நியாயமா ஐயா உங்களுக்கு? நியாயத்தை என்கிட்ட பேசுறியா? முதலாளி பாருங்க, முதலாளி பணத்தையும் வாங்கிட்டு என் பொண்ணை ஏத்துக்க மறுக்கிறாரு. மிஸ்டர் பிள்ளை, நீங்க இப்படி செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஒரே வார்த்தை, பார்வதியை உங்க மருமகளா ஏத்துக்க போறீங்களா இல்லையா? ஏத்துக்காட்டி என்ன? எனக்கு சொந்தமான காடுகள்ல 1000 ஏக்கரா உங்க மேற்பார்வையில் இருக்குல்ல, அதுல உள்ள மரங்களை எல்லாம் எனக்கு தெரியாம திருட்டுத்தனமா வெட்டி வித்துட்டு அந்த பழைய முத்தையா பிள்ளை தலைமையில சுமத்துறீங்கல்ல. இதெல்லாம் அவர்கிட்ட சொன்னியா? இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்தும் நான் போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணாம இருந்தேன்ல. ஜாக்கிரதை. தம்பி 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 தம்பி, நீ என்ன சொன்னாலும் அதை போல தம்பி. கவலைப்படாதீங்க மிஸ்டர் பிள்ளை, அந்த 1000 ஏக்கரா பூமியையும் நான் பார்வதிக்கே சீதனமா கொடுக்க போறேன். சம்மந்தி ஆயிட்டீங்க, சம்மந்தி ஆயிட்டேன். ஜாலியா குடிப்போம் காப்பிய. வா வா வா. வாங்க சேகர், வாங்க உட்காருங்க. பரவாயில்லைங்க, பெரியவங்க நிற்கும் போது பரவாயில்லைங்க. நீங்க வந்தா முதலாளி வந்த மாதிரி தான், மாப்பிள்ளையே வந்த மாதிரி தான். உட்காருங்க. அம்மா பார்வதி, மீனா வாங்கம்மா. மீனா எங்கம்மா? மீனாவோட கல்யாணத்தை நிச்சயம் பண்ணி முன்ன நின்று நடத்த போறவரே வந்திருக்காரு. வாமா மீனா. ஆமாங்க, இதுதான் நீங்க என் பொண்ணு மீனா. மீனா, உன் கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணமே இவர் தானம்மா. இவர் இஷ்டத்துக்கு மீறி எதையும் செய்ய மாட்டார் முதலாளி. இவங்க 2 பேருக்கும் அவ்வளவு ஸ்நேகிதம் அம்மா. என்னங்க புறப்பட்டுட்டீங்க? எனக்கு ரொம்ப அவசரமான வேலை. கொஞ்சம் பலகாரம் வந்து சாப்பிட்டுட்டு போங்க. அந்த பொண்ணை பாத்தியா? சேகர், பெண் எப்படி? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அந்த பொண்ணு அழகா இல்லையா? ஆமா, அழகாத்தான் இருக்க. பின்ன ஏன்டா உம்முன்னு இருக்க? அந்த பொண்ணை உனக்கு பிடிக்கலையா என்ன? அந்த பொண்ணு என்ன பணத்துக்காக தான் கல்யாணம் செய்துக்கிறதா நீ நினைக்கிறியா? கேட்டுக்கிட்டே இருக்க, நீ பாட்டு பேசாம இருக்க. சேகர், உண்மையை சொல்லு, அந்த பொண்ணு வேற யாரையாவது காதலிக்கிறாளா? ஏண்டா பேசாம இருக்க? சேகர், அந்த பொண்ணு நம்ம வீட்டுல விளக்கேற்றி வைக்காட்டி பரவாயில்லை. அவ காதலிக்கிறவனே அவளுக்கு கல்யாணம் செய்து வச்சா போகுது. யாகு, பிளீஸ் கொஞ்ச நேரம் சும்மா இருறேன். எனக்கு புரிஞ்சு போச்சு. கல்யாணமே செய்துக்க வேண்டான்னு இருந்த எனக்கு அந்த ஆசையை உண்டாக்குனதே நீதான். இப்ப உனக்கு அந்த பெண்ணை பிடிக்கல போல இருக்கு. பரவாயில்ல சேகர், ஒண்ணு சொல்றேன், உனக்கு பிடிக்காத பெண்ணை இந்த வீட்டுல நான் அனுமதிக்க போறதில்லை. என்ன இப்போ கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிட்டா போகுது. மேனேஜர்,
உனக்கு உயிர் கொடுத்து வாழ்வழித்த உத்தம நண்பனுக்கு நீ காட்டும் நன்றி இதுதானா? தியாகு வீட்டில் விளக்கேற்றி வைக்கப் போகிறேன் என்று சொன்ன நீ தன் வீட்டு விளக்கை நிரந்தரமாக அணைத்துவிடப் போகிறாயா? உன் சுயநலத்துக்காக அவன் என்றும் தனியனாகவே வாழ வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா சேகர்? நீங்க மிஸ்டர் முத்தையா பிள்ளை வீட்டுக்கு போய் இந்த கல்யாண சம்பந்தமா எந்த விதமான ஏற்பாடு செய்ய வேண்டாம், பொண்ணை எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. தியாகு, மேனேஜர், இந்த கல்யாணத்துக்கு உடனே ஏற்பாடு செய்யுங்க. வேண்டாம், போங்க சீக்கிரம். என்னடா நீ என்ன மன்னிச்சிருக்கியா? நீனா எல்லா வகையிலுமே உனக்கு பொருத்தமானவதான். என் வானம்பாடிதான் ஒரு பணக்காரனை கல்யாணம் பண்ணிக்க போறான். அந்த குழப்பத்துல அது யார் அவ்வளவு பெரிய பணக்காரன்? அவனும் ரொம்ப நல்லவன் தியாகு. வானம்பாடிக்கு பொருத்தமானவன் தான். நாம இதை பத்தி ரொம்ப பேசிக்க வேண்டாம். எனக்கு ஏற்பட்ட ஏமாற்றத்தின் அதிர்ச்சியில தான் உங்ககிட்ட பொறாமையோடும் ஆத்திரத்தோடு நடந்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சிரு தியாகு. சேகர், உன்னுடைய நிலைமை இந்த மாதிரி இருக்கும்போது நான் மட்டும் கல்யாணம் செய்துக்கிறதா? ஐ ஒன்ட் மேரி. இல்ல தியாகு, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாப்பா என்னுடைய வேதனையை மறக்க முடியும். எனக்காகவாவது இந்த கல்யாணத்தை சீக்கிரம் பண்ணிக்கணும் தியாகு. புரியாத உணர்ச்சிகளுக்கெல்லாம் அடிமைப்பட்டவன் நான் ஒருத்தன் தான் நினைச்சிருந்தேன். நீ என்னை விட மோசம். மாலை மாத்திக்க. பிள்ளை, உங்க மருமகளை ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்க்க சுமங்கலி பவாவே. இது எங்க அப்பாவுக்கு ரொம்ப நாளா ஒரு எண்ணம், தான் கையிலேந்து ஒரு நயா பைசா செலவு இல்லாம எங்க அண்ணாவுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சோன்னு. அவர் எண்ணப்படியே நம்ம ஜமீன்தார் செலவிலேயே எல்லாமே நடந்து போச்சு. இந்த நல்ல முகூர்த்தத்துல என்னுடைய இரண்டாவது மகள் மீனாவை எஜமான் தியாகராஜ பிள்ளை அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுப்பதாக பெரியவர்களால் நிச்சயதார்த்த ஓலை எழுதப்பட்டிருக்கிறது. அதை நான் சமர்ப்பிக்கிறேன். மேனேஜர், ஜமீன்தார் அவர்கள் சார்பில் அவர்கள் குடும்ப நண்பரும் பெரியவருமான சீமான் ஆட்கொண்டான் பிள்ளை அவர்கள் இந்த நிச்சயதார்த்தத்தை அங்கீகரித்துக் கொள்வார்கள். பிள்ளவாள், இந்த தட்டு நான் கொடுக்கலாம்னு நினைக்க நம்பிக்கிட்டே கொடுத்துட்டான். ஒரு பொண்ணு நம்பிக்கிட்ட தரணும், ஒரு பொண்ணு ஜமீன்தார் கிட்ட சொல்லிட்டோம். நான் இப்ப எப்படி சொன்னனோ அப்படியே வந்து சொல்லணும். ஏதாவது உளறிப்படாதே. கச்சிதமா சொல்றேங்க. தலைகீழா தூங்குற? இல்லப்பா, உங்களுக்கு வர்ற ஆபத்தை தடுக்கிறதுக்காக நான் தலைகீழா இருந்து தவம் செய்யறேன். எனக்கு வர்ற ஆபத்தை நான் தடுத்துக்க வேண்டாம். எழுந்துடுறேன். ஐயா, அப்பா, உங்க ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு ஜோசியர்கிட்ட காமிச்சேன். அவரு உங்களை பத்தி சொன்னதுல இருந்து எனக்கு ஒரே பயமா இருக்கப்பா. என்ன புழுகுனா? அவன் புழுங்கலப்பா. அடுத்த பௌர்ணமி அன்னைக்கு ஒரு கரடியினால உங்களுக்கு ஒரு பெரிய கண்டம் இருக்கிறதா சொல்லியிருக்கான். அப்படின்னு கரடி விட்டானா? அவன் கரடி விடலப்பா. ரெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு கரடி புகுந்து உங்க போட்டோ எல்லாம் கிழிச்சு அடிச்சிருக்கீங்க. பாருங்கப்பா, பாருங்க. கரடி ரெஸ்ட் ஹவுஸ்ல வருதான், காபி சாப்பிட்டு என் போட்டோவை எல்லாரும் மட்டும் பண்ணிட்டான். டெய்லி டாம் டாம் பேப்பர்ல படிச்சு சொல்றியா? இல்லைங்க, இது ரெண்டு கண்ணாலையும் பாத்துருங்க. இப்ப நினைச்சா பயமா இருக்குங்க. ஏன்டா சுடல? அது எப்போ வருது எப்ப போகுதுன்னு தெரியலீங்க. மாயக்கரடியா இருக்குங்க. நீ மாயமா ஒளிஞ்சுக்கிட்டு இருந்து அதை சுடணும். போ. அப்பா, அப்பா, அந்த ஜோசியம் சொன்னதெல்லாம் பழிச்சு போகும் போல இருக்கேப்பா. பௌர்ணமிக்கு முன்னாலேயே வந்து உங்க போட்டோவை கிழிச்சிருக்கு. இன்னும் அந்த பௌர்ணமி அன்னைக்கு அந்த கரடி உங்களை என்னதான் செய்ய போதும்? ஐயோ ஐயோ, பௌர்ணமிக்கு கரடி வரட்டும். கரடி குருமா வைக்கிறேன்டா. சாப்பிடு.
கண்டா கரடி கரடி அம்மாவன் சொன்னது நான் வெறும் கரடி இல்லை, உன் பாவத்தின் உருவம். ஆவியை கொடுக்கு பாபம் நிப்பு தேடப் போகிறேன். படத்து பேரை சொல்லி சாவி கேட்கிறேன். ஒரு நல்ல காரியத்துக்கு பணம் போயிருந்தாலும் பரவாயில்ல, பெங்களூரு போய் ராஜில விட்டும் பரவாயில்ல, சீட்டாடி ஜாலியா பணம் போயிருந்தாலும் பரவாயில்ல. ஆட்கொண்டாருக்கு பணம் எடுத்தீங்க சொல்றேன், நல்லா தாராளமா எடுத்தீங்க. எங்க அப்பா செஞ்ச பாவம் எல்லாம் தொலைணும்னே கடவுளை நல்லா வேண்டிக்குங்க. எல்லாரும் ஜெய கொடுங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம்டா, சுண்டல் கொடுக்குறேன்னு சொன்னியடா, கோவில்ல கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டிய பாவிய வயிறு எரிஞ்சேடா. இப்ப அவங்க முகத்தெல்லாம் பாருங்கப்பா, எவ்வளவு சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட இருக்காங்க. உங்க பாவம் எல்லாம் தொலைன்னு தானேப்பா. என் பாவம் தொலை புண்ணிய செஞ்சவனுக்கு கொடுத்தாலும் பிரயோஜனம் உண்டு. பாவாத் மக்களுக்கு கொடுக்கிறியே. நீ ஓடுறா அப்பா, அப்பா நீங்க தகராறுலாம் உண்டாக்கிட்டா என்ன செய்யுது இப்போ? கல்யாணம் ஆகுற வரைக்கும் கட்ட அவுப்பனா?
இந்த பாவியால உங்களுக்கு எவ்வளவு துன்பம். என்னை மன்னிச்சிடுங்க. துன்பமா? இந்த உலகத்துல எனக்காக கூட ஒரு ஜீவன் உயிர் விட தயாரா இருக்குன்னு நினைக்கும் போது என்னுடைய துன்பமெல்லாம் எங்கேயோ பறந்து போயிடுச்சு மீனா, பறந்து போயிடுச்சு. என்னை கைவிட மாட்டீங்களா? உன்னையா கைவிடுவா? அது எந்த ஜென்மத்திலும் இல்லை மீனா, எந்த ஜென்மத்திலும். சொத்த பூரா அடையணும்னு எவ்வளவோ அயோக்கியத்தனம் பண்ண, ஆனா அதர்மம் தான் ஜெயிக்கும் அப்படின்ற எண்ணம் எனக்கு இருந்துச்சு. தர்மம் தான் ஜெயிக்கும்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருக்காரு.